அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லபடியாக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. என்னடா ஒரே கார்டனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? இல்லைங்க, இது வந்து எங்கள் ஊரில் இருக்க ஜெயலட்சுமி சில்க் ஹவுஸில் வெளியே அவுட் சைடில் வந்து இந்த மாதிரி பெரிய இடத்துல வந்து கார்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்தோட்டியே ஃபஸ்ட்டு அதை தான் நான் கவர் பண்ணேன். அப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸ். இதுலேருந்து நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போகணும். இப்போ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லிஃப்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஃப்ளோர் வேணுமோ அந்த ஃப்ளோர் போய்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து 3rd ஃப்ளோர் தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வாங்குறது தான் இருக்கிறதுலே எனக்கு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா அவங்கள செலக்ட் பண்ண வைக்கிறது, கலர் பிடிச்சா டிசைன் பிடிக்காது, டிசைன் பிடிச்சா கலர் பிடிக்காது, எல்லாமே பிடிச்சா இந்த கிளாத் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்ப ஹெவியான டிசைனும் இருக்கக்கூடாது. அதே டயத்தில் வியர் பண்ணும்போது அது குத்தக்கூடாது. எப்போ பார்த்தாலும் என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் கிராண்டாக குத்துதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கிளாத் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு வழியாக பெரிய பொண்ணு இந்த பாகிஸ்தானி சூட் வந்து செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. பட் ஆனால் சேம் கலர் அவங்கக்கிட்ட இருக்கிறனால நான் அந்த ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து டாப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாப்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் டெய்லி வேர்க்கு எனக்குமே. பட் ஆனால் எதுவுமே எனக்கு அவ்வளோனும் பிடிக்கல, இந்த தடவை செட் ஆகலை. ஸோ அதனால் டாப்ஸுமே வேணான்னு விட்டாச்சு. பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரையல் ரூமுக்கு போயிட்டாங்க. நான் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து டிவியில் ஆடெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பெரிய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொம்மைக்கு போட்டிருக்க அந்த வயலட் கலர் ட்ரெஸ் மேலே ஆசை, பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு. பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வேண்டவே வேணாம், ஆல்ரெடி கபோர்டில் நிறைய தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. ஒரு வழியாக அவங்களது எடுத்து முடிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. எனக்குமே நான் இந்த தடவை சல்வார் ஷூட் தான் வாங்கியிருந்தேன். டோட்டலாக 2 ட்ரெஸ் வியர் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு கலரை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு பார்த்தா நானும் மொபைல் அப்படி இப்படி திருப்புறேன். ஃபுல்லாக என்னால் வந்து கவர் பண்ண முடியல. அதனால தான் இந்த அளவுக்கு வீடியோ எடுக்க வேண்டியதாகி போச்சு. என்ன பண்ணுறது, ஒரு வழியாக அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்லிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. பில்லிங் செக்ஷனில் வந்துட்டு அங்கேயுமே நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். பில் பண்ணி முடிச்சுட்டு பில் பண்ணிவிட்டு வேறு இடத்துல போய் பே பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிட்டு வரதா இருக்கட்டும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து பில் பண்ணி போட்டுட்டு அதை பில் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பில் மட்டும் நம்ம போய் பே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தான் நம்ம வந்து இதே கவுண்டருக்கு வந்துட்டு நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கணும். ஸோ அவங்க பில் பண்ணி முடிக்கிறக்குள்ளே நானுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா என்னால் சரியாக வீடியோவே எடுக்க முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 3:30 மேலே போனோம். ஏன்னா வெளியவே நோம்பு திறந்துட்டு வந்துடலாம் ஹோட்டலில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு அந்த பிளானில் போனோம். அபியுமே இன்றைக்கி வரல, நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து அவர்னால எங்கள் கூட வர முடியாது, சாட்டர்டே அப்படிங்கிறனால அவருக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே பில் பண்ணி வாங்கி முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கீதாஞ்சலி சில்க் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரெஸ் வந்து இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்தோட்டே பார்த்திங்கன்னா இந்த பொம்மைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் எப்படி தான் இருக்குன்னே தெரியல, அவ்வளோ அழகழகாக இருக்குது. பட் ஆனால் இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் போட முடியும் இல்லையா? அதனால் சரி அங்கேயுமே வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு. அங்கே என்னால் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல, நோ எனர்ஜி. ஏன் வந்து பார்த்திங்கன்னா கீதாஞ்சலி பக்கத்துலேயே சாந்தி சாகர் ஹோட்டல் இருக்குது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. வரும்போதே அந்த பிளானில் தான் வந்தோம். ஸோ வந்துட்டோம். வந்தோட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை போட்டுட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எப்போ தான் வரும் அப்படின்ட்டு எவ்வளோ ஃபீலிங்காக உட்காந்துருக்கேன் பார்த்திங்களா? உட்காந்துருந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு வரக்குள்ளே நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் சாப்பிட வந்த டைம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 8:35 ஆகிடுச்சு. நாங்கள் அப்போ தான் சாப்பிடவே வந்தோம். நோம்பு திறக்கிறது வந்து கடையிலே நோம்பு திறந்தாச்சு. கடையிலே பேரிச்சம்பழம், ஜூஸு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆல்ரெடி வாட்டர் மட்டும் வாங்கிட்டோம். இப்போ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளா பூரி வந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிள்ளைங்க வந்து பூரி கேட்டாங்க, அதனால் சரி சோளா பூரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளா பூரி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசால் தோசையுமே வாங்கியிருந்தோம். மசால் தோசை வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஃபேவரெட். அதுவும் இங்கே சாந்தி சாகரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னோடய ஃபேவரெட் கர்ட் ரைஸ் மாதிரியே இருக்காது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அந்த கர்ட் ரைஸ். ஸோ அதனால் எப்போ போனாலுமே கர்ட் ரைஸ் வாங்குவேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாப்பிங் பண்ணி டயர்டாக இருந்தனால ஜூஸ் எதுவும் குடிக்காமல் ஒரு கப் ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடித்தாச்சு. நமக்கு தான் இந்த மிரரை பார்த்தா வீடியோ எடுக்கிற வைப் விடவே விடாது இல்லையா? அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ண அந்த இடத்துலையுமே நான் வந்து கொஞ்சமாக அப்படியே இந்த மிரரில் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கிற வேலை மட்டும் நம்மளை விட்டு போகாது, அது ஒரு வியாதி மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு டேலேருந்து கண்டினியூ ஆகுது. இப்போ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்போ உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தாலும் அதை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டு மறுபடியும் வீட்டில் வச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல இருக்க சந்தோஷம் வேறு எப்பயுமே வராது. ஃபஸ்ட் எடுத்தோட்டியே என் பையன் ஹீரோ தான், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு. அதனால் வந்துட்டு இப்போ பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் 1000 ரூபா, சட்டை வந்து 700 800 அந்த ரேஞ்சில் தான் வரும். கம்மி விலையிலலாம் இங்கே ட்ரெஸ்ஸே எடுக்க முடியாது. நமக்கெல்லாம் 2000 3000 இல்லாமல் ட்ரெஸ்ஸே எடுக்க முடியாது. இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மஸ்டர்ட் எல்லோ. பின்னாடி வந்து பிரிண்ட் இருக்கனால இந்த பிரிண்ட் இருக்க டிஷர்ட் வேணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டான். ஹப்பிக்கிட்ட இருக்க அந்த மாதிரி டிஷர்ட் எனக்கும் வேணும், அத்தா மட்டும் வச்சுருக்காரேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் பேண்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு 3 செட் எடுத்துட்டோம். ஏன்னா அவன் வந்து அக்காவங்கெல்லாம் 2 செட் எடுத்திருக்காங்க, எனக்கு 3 தான் வேணும், எனக்கு 1 எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால் வந்து அவனுக்கு 3 செட் எடுத்தாச்சு. சரி ஒரே பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரே கலர் ட்ரெஸ்ஸுமே பின்னாடி பிரிண்ட் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவனுக்கு வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் பிடிக்கும், ஃபுல் ஸ்லீவ் பிடிக்காது. பட் இந்த டிசைனுக்காக எடுத்துக்கிட்டாரு. இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, 1500 ரூபா. ஹப்பி வாங்குகிற பேண்ட்டே 1300 1500 தான் எடுப்பார். பட் ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பார்த்தீங்களா. 1100 ஒரு பேண்ட்டு, டிஸ்கவுண்ட் போக 1050 அந்த மாதிரி தான் வரும். இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃபரும் அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவனுக்கு தேவையான இன்னர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஷாப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கினோம். சின்ன பொண்ணுக்கு வாங்கின ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அதான் அங்கே என்னால் வந்து எதுவுமே வீடியோ எடுக்க முடியலையா. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இங்கே ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான பாட்டில் க்ரீனும் சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி கலரு, ஃபுல் ஒர்க்கு. பட் இதை வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாஃப்ட் கிளாத், ரொம்பவே சாஃப்டான கிளாத்து. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 1850 சம்திங் வந்துச்சு, டிஸ்கவுண்ட் போக 1690 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஷால் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதாவது வியர் பண்ணும்போது அவங்களுக்கு குத்தக்கூடாது. எல்லா ட்ரெஸ்ஸும் அதிகமாக குத்துதுன்னு சொல்லியே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும். அந்த காலத்துலலாம் நமக்கு வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க, நம்ம அதையே போட்டுக்குவோம். இந்த காலத்தில் கூட்டிகிட்டு போய் வியர் பண்ணி வச்சு கூட்டி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாலுமே அதுலேயே ஏதாவது குறை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுக்கு இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுமே எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெனிம் கோட்டு 900 சம்திங் வந்துச்சு. இந்த டெனிம் கோட் போட்டு உள்ளே வந்து ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேட்சாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு. வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட ரொம்ப பிடிக்கும் பாப்பாங்களுக்கு. அதிகமாக வந்து வாங்கி தர மாட்டேன், இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இந்த ஊர்லலாம் அதிகமாக எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போடுறாங்க. சரி பிள்ளைங்க இப்போ போட்டால் தான் உண்டு, அப்புறம் எப்போ தான் போட போகிறது. நம்மளை மாதிரி பெரிய ஆளுங்க நோட்டி போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் இப்போ சின்ன பிள்ளைங்களா தானே இருக்காங்க, போடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அதனால் வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஒன்றுமே எடுத்தாச்சு. சின்ன பாப்பாவுக்கு மொத்தமே 2 ட்ரெஸ் தான் எடுத்தோம். டோட்டலாக 4000 வந்தனால 2 ட்ரெஸ்ஸோடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி லென்த்து, ரொம்பவே சாஃப்டான கிளாத்தில் இருந்துச்சு, பனியன் கிளாத் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 975,000 கிட்ட இருந்துச்சு. இது வந்து பெரிய பாப்பாவுக்கு எடுத்தோம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தனால பெரிய பாப்பாவுக்கு இந்த லாங் டாப் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஷார்ட் டாப் ஒன்று கேட்டாங்க, ஷார்ட் டாப் எடுத்துகிட்டு அவங்களுமே ஒரு பேண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஷார்ட் டாப் ஒன்று எடுத்தாச்சு. ஏன்னா இந்த பக்கம்லாம் இந்த மாதிரி அதிகமாக வியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு 765 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் வந்து எடுத்தாச்சு. இந்த பேண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பேகி பேண்ட் தான் பெரிய பாப்பா வாங்கிட்டா. கொஞ்சம் லூஸ் வியராக வேணுமா, எனக்கு டைட்டாக போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சைடு பேக்கெட்லாம் வச்ச மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அந்த பேண்ட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் நம்மலாம் இவ்வளோ வயசான பின்னாடி எங்கடா பேண்ட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களாவது போட்டு என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணுக்கு ஒரு சிம்பிளான அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் குர்த்தி செட் தான், சல்வார் ஷூட் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1350 அந்த மாதிரி சம்திங்கில் தான் வந்துச்சு. பட் ரொம்பவே சிம்பிள் காட்டனில் சூப்பராக இருந்துச்சு. பெரிய பொண்ணு எனக்கு சிம்பிளான லுக்கில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஷால் வந்து கிராண்டான லுக்கெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு டிசைன் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் கிளாத் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு, உடம்புல இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு. கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி எல்லாத்துக்கும் முடிச்சாச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் லெகின்ஸுமே டெய்லி வேருக்கு தேவைப்படுச்சு. பிரிஸ்மா லெகின்ஸ் தான் வாங்கியிருந்தோம். லெகின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லெகின்ஸ் 500 சம்திங் வருது. கொஞ்சம் நார்மலாக இருக்கிற கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா 300 இருக்குது. சரி பிரிஸ்மாவில் வந்து கிளாத் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், அதுக்காக வந்து பிரிஸ்மா லெகின்ஸே வாங்கியாச்சு. சின்ன பாப்பாவுக்கு 2 பெரிய பாப்பாவுக்கு 2 வந்து லெகின்ஸுமே வாங்கியாச்சு. ஒரு வழியாக அவங்களோட ஷாப்பிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
மாமியாருக்கு வந்து இந்த ஷால் வந்து வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு புர்கா மேலே போடுறதுக்காக வெளியே போட்டு போகிறதுக்கு புர்கா ஷால் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஷால் வாங்கியாச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டோட்டலாக 4 சேலை வாங்கியிருந்தோம். இந்த க்ரீன் கலர் சாரியுமே வாங்கியிருந்தோம் மாமியாருக்கு ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறைய ஸ்டோன் இருக்குது. சாரீ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் வச்சது எதுவுமே கட்ட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் வச்சது தான் கட்டுவாங்க. எவ்வளோ ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக தான் கட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 775 ரேஞ்ச் வந்துச்சு. நல்லா வந்து சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லா சாரியுமே அவங்க வந்து வியர் பண்ணுவாங்க. எல்லா சாரியுமே அதே மாதிரி தான். பட் ஆனால் சாரீ சூஸ் பண்ணுறதெல்லாம் நான் தான் சூஸ் பண்ணுவேன். எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் போய் இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டேன். அம்மாவுக்கும் மாமியாருக்கு 2 பேத்துக்குமே சேர்த்தியே. இது வந்து பார்த்திங்கன்னா 695 வந்துச்சு. 700 சாரீ வந்து நல்லா வந்து சூப்பராக பிரிண்டட் போட்டு நல்லா வந்து சூப்பரான கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியுமே வாங்கியிருந்தாங்க. இது வந்து ஒரு 600 சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து லைட்டாக ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு டிம்மாக தெரியுது. நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஷேடில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அம்மாவுமே ஒரு சாரீ எடுத்துக்கிட்டாங்க. மாமியாரும் அம்மாவும் ஒன்றா போனாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சாரியில் கலர் மட்டும் டிஃப்ரென்ஸாக தான் எப்பயுமே செலக்ட் பண்ணுவாங்க, அக்கா தங்கச்சி மாதிரி. இது வந்து ரஃப் யூஸ்க்கு மாமியார் எடுத்தாங்க. இது ஒரு 400 அதை 400க்குள்ளே தான் வந்துச்சு இந்த சாரீ. நல்லா வந்து சாஃப்டாக அவங்களுக்கு டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சாரீஸ் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் அம்மாவுமே எல்லா சாரியும் எடுத்துக்கிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து அண்ணா வந்து பணம் கொடுத்து விட்டான். நீயுமே அங்கேயே எடுத்துகிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவுக்கு 2 சாரீ வாங்கி கொடுத்தேன். அண்ணன் ஒரு 3 சாரீ வாங்கி கொடுத்தான். இது பார்த்திங்கன்னா மாமியாக வாங்கின மாதிரியே அம்மாவுக்கு வந்து எடுத்தோம். அதே மாதிரில கலர் மட்டும் கொஞ்சம் வேறையாக சேம் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சது. கொஞ்சம் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ப்ளவுஸ் வெட்டி தைக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்து விட்டுட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சாரீஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. இதெல்லாம் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. என்னோடய ட்ரெஸ் பார்க்க வேணாமா? ஸோ இதுதான் என்னுடைய ட்ரெஸ் நான் எடுத்தது. ஃபஸ்ட்டு நான் வியர் பண்ணியிருந்தேன் இல்லையா வீடியோவில், அதே ட்ரெஸ்ஸவே எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒர்க்கில் நல்ல சாஃப்ட் கிளாத்து, சின்ன பாப்பாவுக்கு எடுத்திருந்தோம் இல்லையா சாஃப்ட் கிளாத், அதே மாதிரில ஃபுல்லி அம்பர்லா நல்ல லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபுல்லி அம்பர்லா. இது வந்து ஒரு 2000 சம்திங் வந்துச்சு. ஆஃபர் போக உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 சம்திங் வந்துச்சு. இதுக்கு வந்து ஷால் மட்டும் நல்லா கிராண்டாக கொடுத்துருந்தாங்க. நான் இது வந்து அங்கே வீடியோவில் வியர் பண்ணியிருக்க ஷால் வந்து வேறு கலர். எனக்கு இந்த ஷால் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹப்பிக்கும் இந்த மாதிரி கலர் பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷால் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டேன். ட்ரெஸ் வந்து அதே ட்ரெஸ் தான் அங்கே வியர் பண்ணி பார்த்துருந்தா இல்லையா ட்ரையல் ரூமில், அதே ட்ரெஸ் தான். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு, அதுலேயுமே அந்த கோல்டன் கலர் பார்டர் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்டு கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால தான் ரேட் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த பிளாக் சாரீ எடுத்தாங்க. நான் தான் எடுக்க சொன்னேன். நல்லா லப்பர் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்டரில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு ஒரு 800 என்னோ வந்துச்சு இந்த சாரீ. அவங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கட்டி பார்த்துட்டு எனக்கு பிளாக் வேணாம், எனக்கு பிளாக் எடுக்கலை, நீ வச்சுக்கோ, உனக்கு பிளாக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து இந்த தடவை சாரியே எடுக்கக்கூடாதுன்னு இருந்த வருஷம் எப்பயுமே சாரீ தான் எடுப்பேன். ஸோ இந்த வருஷம் சாரியே எடுக்க வேணாம், சல்வார் மட்டும் எடுக்கணும், பிள்ளைங்க வந்து சல்வார் போடுமான்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னு சல்வார் சாய்ஸ் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சாரீ வந்துருச்சு. அம்மா வந்து சரி நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. நானுமே அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு புர்கா ஷாலுமே வாங்கினோம். அவ்வளோதான் என்னுடைய ஷாப்பிங் முடிஞ்சு. இன்னொரு காட்டனில் வந்து ஒரு சுடி வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஹப்பியோட ட்ரெஸ் வந்து காட்ட மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹப்பியோட ட்ரெஸ் ஆல்ரெடி வாங்கினது தான். லாஸ்ட் டைம் நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறைய ஷர்ட்ஸ் எடுத்தோம். அப்போ வந்து ஒரு 3 ஷர்ட்ஸ் வந்து ஹப்பி வந்து போடாமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஹப்பிக்கு வந்து இந்த தடவை எடுக்கல. அவரும் வரல இல்லையா, அவருக்கு எடுக்கிறது வந்து அவரும் வரணும். நான் எடுத்துகிட்டு வந்தால் சரி வராது. அவருமே வந்து ரொம்ப சாஃப்டாக வியர் பண்ணி பார்த்துட்டு சாஃப்டான கிளாத்தில் இருக்கிறது தான் வாங்குவார். ஸோ அவருக்கு இந்த 3 ஷர்ட்டுமே புதுசாக இருக்கிறனால அவருக்கு எதுவுமே வாங்கலை. அவ்வளோதான். எங்களுடைய ரம்ஜான் ஷாப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புர்கா எனக்கு வாங்க வேண்டியது இருக்குது. அதுவுமே வந்து இன்ஸ்டா பேஜில் பார்த்து வச்சுருக்கேன், ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு. வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த vlog எப்படி இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் எல்லா நோம்பும் வச்சுட்டு வந்துட்டோம். இனி வரக்கூடிய எல்லா நோம்பையும் நல்ல உடல் ரகத்தோடு வைக்கணும்னு எல்லாத்துக்காகவும் துவா செய்யுங்க. இதோடு இந்த vlog முடிஞ்சிருச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பை கைஸ்.